அர்த்தவா மாறு படசுரங்கள் ஹரி ராமா உன் புகழை வெள்ளில் பாட இடமுட ரகு ராமா உன் புகழை வெள்ளில் பாட போடவே நாங்க துண்டனை தரைத்த தாளம் போடவே தாளம் போடவே நாங்க போடவே அவையா துண்டனை தரைத்த தாளம் போடவே போடவே துண்டனை தரைத்த தாளம் சாமி முந்தைய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரரா குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரனா முந்தைய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரரா பரமேஸ்வரனா ஓம்கார நாதத்தின் நாதம் சாமி கணபதியே என் கூரே
இதற்கு ஒரு புத்தரி இங்கே புது நகரில் வில்லை சைத்தவிகள விருத்தப்பட்ட அடுத்தஞ்சு இவ்வுலகில் காதிவு சக்தி அவர் புலவர்வோ காட்டு மல்லி புத்தரியோ கடைய நல்ல நகரி வாழும் கட்டு கட்ட கவி பாடும் கலை உலகில் காதி வந்த கலை உலகில் ஐயா கணபதி சாமி வந்தே வந்தே சபையர்க்கெல்லாம் வந்த சபையர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் தெய்வம் 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவார் மாலகிரி மாதவி சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி சக்தி கதை பாடப்போ சபையோர்கள் கேட்டிடு பாடுகிற பாட்டலி ஒரு பழுது குத்து பாலகி போய் என்னவே சொல்லுகிற சொல்லாதி சொல் குறைகள் இரண்டிட்டால் சொல்ல குழந்தை போல் என்னவே அறிந்து நான் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் தெரிந்து நான் பாடிட்டான் தெரியாமல் பாடிட்டான் 6 பிள்ளை 100 குத்து 6 பிள்ளை 100 குத்து எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே ஆமா சிங்கங்களே சிங்கிகளே எனது அருமை சகோதர சகோதரர்களே ஆமையா அதாவது என்னய்யா இந்த கிருஷ்ணாபுரம் நன்னகரத்திலே நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சுந்தராட்சி அம்மன் பத்திரகாளி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அது வேற ஒண்ணும் இல்ல அம்மா பேரை சொன்ன உடனே அவர் விரதம் இருந்தார் பார்த்தீங்களா அதான் அம்மா அப்படியே அள்ளிக்கிட்டு வாரான்னா அவர் 3 மாசம் குளியாம இருக்காரு. அப்ப செக்கப் தான் கூட்டு போனோம். அப்போ நல்ல பெரிய டாக்டர் பாரு. அப்படி இல்ல, சுவாசியக்காரு தண்ணியில கண்டம்னு சொல்லியிருக்காரு. தண்ணியில கண்டம்னு சுவாசியக்காரு என்கிட்ட சொன்னாரு, பாத்துக்கிடுங்க. நான் தாத்தாட்ட சொன்னதுக்கு சரி அவரு 3 மாசமா குளிக்காம துண்டை நினைச்சு தொடச்சுக்கிட்டே அலைதாரு. அப்படியே தண்ணியில கண்டம் அவர் தண்ணியில கண்டம்னது குளிக்க தண்ணி நினைச்சாரு. சரி சுவாசியக்காரு சொன்ன தண்ணி இந்த தண்ணி. ஓ அந்த தண்ணியில ஆமா, அந்த பக்கமே நீ போகாதப்பா அப்படின்னாரு. அது தெரியாம இவர் அலைதாரு. இவர் குளிக்க தண்ணியில கண்டம்னுட்டு குளியாம 3 மாசம் குளியாம இருக்காரு. அப்ப சாமி அள்ளிக்கிட்டு வரத்தானே செய்யும். நானும் ஆட்சியும் போனோம். அப்ப ஏற்பட்ட இந்த சுந்தராட்சி அம்மன் பத்திரகாளி அம்மன் திருவாலயத்திலே ஆனை மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்ப ஏற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே ஆனை மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. இந்த ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நம்மளுடைய வில்லிசையை அன்போடு இங்கு வரவழை
வரவழைத்து உள்ளார்கள். ஏன் வந்ததே வந்தவன் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்ததே வந்தவன் நாளைக்கு சேர்த்து வந்தாங்க. நாளைக்கு சேர்த்து வாங்கலாம்னு பார்த்தேன். சரி அவங்களும் கூப்பிட்டாங்க. ரூபா தர மாட்டேன், சும்மா தான் படிக்கணும்னாங்க, வரமாட்டேன்ட்டேன். உனக்கு ரூபா வேண்டாம், எங்களுக்கு ரூபாயே இல்லாம நாங்க படிப்போம். அப்படியா? அப்ப இன்னைக்கு என் தங்கம் குணத்தை பாருங்க. அப்போ இன்னைக்கு படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன். நீ நாளைக்கு விடியா காலம் வரைக்கும் உட்கார்ந்து படிச்சுட்டு வா. நான் மத்தனம் படிச்சோம்னா கேட்க மாட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? தாய் நீ இருந்தா தான் கேட்பா. அப்படி இருப்பதனால சரி நாமளை அன்போடு வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே என்ன முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் சாஸ்தாவுக்கு முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் மட்டும்தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? இந்த ஆலயத்துக்குள்ள வரும். அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். ரோடு போய் ஓபி வரைக்கும் வரும். அதுக்கு மேல ராஜபாளையம் ரோடு போய் அப்படியே போய் திருவிழுத்தூர் போய் அப்படியே குத்தாலம் போய் அமர்ந்துக்கிடுவார். அங்க போய் அமர்ந்துருவார் ஐயா. அப்படி இருப்பதனால சாஸ்தாவின் கதைகளை நான்கே வார்த்தையில் சுருக்க கூறி முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் என் சுந்தராட்சி அம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏமுன்னா இசையில நாங்க இளையராஜா கிடையாது. இல்ல தான் டீன அடிக்கிறதுக்கு பாட்டுல டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது. இல்ல ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஒரு மண் குடமும் ஒரு சிறு உடுக்கும், அது போக ஒரு சிங்கியும், அது போக ஒரு சின்ன கட்டை 2 கட்டை. எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். அழகா பாடி இருக்கலாம். நீங்க காதார கேட்டிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் அல்லாமல் உங்க யாருக்காவது அப்படி ஒரு கோவம் வந்தா இந்த தாத்தா மட்டும் கூட்டிகிட்டு போங்க, நல்லா வச்சு வாங்குங்க. என் கையில மட்டும் இப்போ ஒரு பணம் மட்டும் கொடுத்தாங்க, உன்னை பிடித்துருவேன் பிடித்து. அதனால உங்க யாருக்காவது கோவம் வந்தா தாத்தா மட்டும் கூட்டு போங்க. காலையில 10 இட்லி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் போட்டு வெளுன்னு வெளுத்துருங்க. அதுக்கு பிறகு சின்னதா ஒரு பாட்டில மட்டும் கொடுங்க, எல்லாத்தையுமே மறந்துடுவாரு. ஆமா, நீ உன்னை வேடிக்கை பார்க்க தானே எனக்கு நல்லா இருக்கும். சரி, அதுபோல் அல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதே மதே மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை
அச்சுதல் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தொழினில் பூனோ இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சிவன் ஐயனார் 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 அச்ச கோவில் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 குலத்துப்புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. சங்கடங்கள் திட்டிடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்தாரன்றி பொன்னால பூநூல பொன்பதித்த தாவரம்மா வெள்ளியான பூநூல வெண்கலத்த தாவரம்மா தங்கத்தால பூநூல தனிவயிற தாவரம்மா ஆனப்பட மோட்டத்தோடு அவதரித்து வாராரே. சாஸ்தா பிறந்தாரன்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயாலே தாய ஒரு குலவ போடுங்கம்மா. முக்கா முக்கா மூணு நேரம் முதற்குலவ போடுங்கம்மா. போடுங்க ஒரு குலவைய. என்ன நிறைய சாப்பிட்டு வந்துட்டீங்களோ? வில்லு பார்க்க வந்தது ஒரு குத்தமா? வில்லு பார்க்க வந்ததெல்லாம் குத்தம் இல்ல. இப்படி கொலவோட தெரியும்னு சொன்னா அவ சாப்பிட்டது குதவல வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க நினைக்க. நல்லா யாருக்கு போட அதான் குலவே வரமாட்டேங்குது. கொலவு போட தெரிஞ்சு போடுவாங்க. அதெல்லாம் போட தெரியாம இருக்குமா? போட்டுட்டு ஏன் காத்து அறுத்து ஊருக்குள்ள சப்பரம் வருத அப்புறம் சாமிக்கு குலவு கூட தெரியாம இருக்குமா? கொலவு போட்டுட்டு ஏன் காத்து அறுத்து வச்சிருக்கேன். நீங்க குலவைய போடுங்க, தாத்தா காத்த அறுத்துருவோம். ஆமா. என்ன ஆச்சு? பாத்தியா இப்போ? தாய போடுங்கம்மா ஒரு குலவை. பொன்னான மைக்குலவை. முக்கா முக்கா மூணு நேரம் முதற்குலவை போடுங்கம்மா. அவருக்கு பொன்னால பூநூல சாமி பொன்பதித்த தாவரம்மா ஆன புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே. ஆடி வரும் வேளையில என் அம்மாளோட வாசலில ஆரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்தது
சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்புகுளி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அன்னை கங்காதேவி கொலைவிருந்தார். ஹலோ ஹலோ அன்பார்ந்த பெரியவர்களே, இன்று நமது ஊர் இந்திரனார் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சுந்தரநாச்சியம்மன் திருக்கோவில் ஆனி மாத பொங்கல் விழாவிலே கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் சொன்னது போல நம்ம ஊருக்கு புது செட்டை இறக்கி கொடுத்த நமது விவசாயிகள் சங்கத்தினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்குவதற்காக சுரண்டை அச்சக்கூட்ட பகுதியிலிருந்து வந்துள்ள நமது செல்வி மாதவி குழுவினர்களை அன்போடு வரவேற்று நமது உரைமுறை பெரியோர்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை வழங்கி கௌரவித்து மகிழ்கிறோம். சுந்தரராஜம்மனை நம்மளெல்லாம் நேரிலே கண்டு மகிழ்வதற்காக வீதி உலா வரும் நேரத்தில் நல்லதொரு மலைச்சாரலோடு குளுமையாக இந்த நிகழ்ச்சி வீதி உலா நடந்து இப்பொழுது நம்ம எல்லாம் இந்த இரவு நேரத்தில் மகிழ்ச்சியோடு கண்டு மகிழ்வதற்கு நல்லதொரு வில்லிசை அமைத்து கொடுத்த யூடியூப் புகழ் நமது இந்தியா மட்டும் இல்லாம உலகெங்கிலும் இவங்களுடைய நிகழ்ச்சியை பண்ணு எழுதிட்டு இருக்காங்க. நாமளும் இந்த அரங்கத்தில் இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து அவர்களுடைய வில்லிசை கலைக்கு மென்மேலும் வளர்ச்சி இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அது வேற ஒண்ணுமில்ல தாத்தா, ஏற்கனவே மழை பெய்யுது, நீ வேற ஒத்தமட்ட மாதிரி இருக்க, உனக்கு குளிரும் பாத்தியா, அதுக்குத்தான் கொண்டு வந்து போட்டாங்க. நீ இந்த மூடிக்க உனக்கு இல்லாமையா அதானே. நீங்க எல்லாம் வந்து உட்காருங்க, நீங்க என்ன கால் வலிக்குது சொன்னா இந்த நம்ம போட்டிருக்க மாத்தியாளா? ஆமா, இது வந்து சரி, அதாவது கோழி காலில் கெச்சத்தை கட்டினா குப்பையை தான் கிளறும். கோழி காலத்து ஆமா குப்பையை கிளறும். அவன் குப்பையை தான் கிளறும். சரி, அதுக்கு மாத்திரம் தான் கேட்கும். ஆமா, கிரடங்காலில் கெச்சத்தை கட்டினா சரி உலகமெங்கும் ஒலிக்கும். ஒலிக்கும். அதே மாதிரி சரி, இந்நகர்ல கிருஷ்ணாபுரம் நகர்ல வாழ்ந்து வரக்கூடிய பூமாங்கள் சீமாங்கள் ஆமா நம்மளை எதுவுமே தவிக்காம 6 பேருக்கும் சரி 6 பொன்னாடையே போத்தினார்கள். அதாவது ஆமா ஒரு இலைகள் வந்து 1000 பொன் பெறும். அந்த இலைகள் வந்து ரைட்டு. அதாவது பூ போல் உண்ட ஒரு இதழ்கள் வந்து ஆமா கோடத்துல ஓடும். அதான் அதே மாதிரி ஓடக்கூடிய நேரத்தில் இந்த கிருஷ்ணாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் சுந்தராட்சியம்மன் பத்திரகாளியம்மன் திருவாலயத்திலே நாட்டாமை தர்மகத்தா பக்கிஸ்தார் கணக்கப்பிள்ளை வரி கொடுக்கும் மக்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் நாமல் 6 பேர்களுக்குமே 6 பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு சபையிலே நாமளை அன்போடு ஆதரித்து உள்ளார்கள். நாமளை ஆதரித்த செல்வச்சீமான் அனைவர்களுக்கும் பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல்